எல்லாருக்கும் ஆத்ம வணக்கங்க. லஹரி மாஷை அவருடைய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு செக் பண்ணுங்கள் ஐ பட்டனில். லஹரி மாஷையோடைய கதைகளை கேட்கும்போதெல்லாம் இல்லறத்தில் இருந்து பயிற்சி பண்ணுற நிறைய பேருக்கு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இந்த வீடியோ. யாரெல்லாம் கிரியா யோகா தேடணுங்க, கற்றுக்கணுங்க, இல்லறத்தில் இருந்து அடையணுங்க, வீட்டு சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்குமே லஹரி மாஷை மட்டும்தான் ஒரே ஒரு பிக் எக்ஸாம்பிள். ஆனால் லஹரி மாஷை வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தத்துவமே டோட்டலி அவருக்குள்ளேயே வாழ்கிற ஒரு விதானத்தை தான் அவர் வளர்த்துக்கிட்டார். அவர் எப்பவுமே தனக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பற்றி மட்டும்தான் அவருடைய சிந்தனை சக்தியாகவே இருந்திருக்கு. வெளியில் என்ன நடக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிறது அவருடைய தாட்டே இல்லை. அப்பேற்பட்ட லஹரி மாஷையோடைய சக்திகளை பற்றி, அவருடைய மிராக்கிள்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போது லஹரி மாஷை அவர்கள் ஏராளமான ஒரு குறிப்புகளை அவர் சொல்லியிருக்கார். அந்த குறிப்புகளே பார்த்திங்கன்னா மனிதனுக்குள்ள இறைவன் வாழ்கிற ஒரு தத்துவம். அப்போது அந்த ஒரு தத்துவத்தை நம்ம எப்படி உணர முடியும், ஜஸ்ட் லைக் தட் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அப்படி அவ்வளோ சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் லஹரி மாஷை சொன்ன ஒரு விதானமே கிரியாயோகம் மூலியமாக மட்டும்தான் ஒரு மனிதனோட உடலில் அவனுக்கு ஏற்படுற ஒவ்வொரு அணுசக்தியும், அவனுக்கு ஏற்படுற ஒவ்வொரு பாவனையும், இது எல்லாத்தையுமே அவனால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து டைம் கொடுத்து, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இருந்தேன், என் புருஷன் ஒத்துக்கலை, இல்லை என் பொண்டாட்டி ஒத்துக்கலை ஆன்மீகத்துக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்களாம் கோழைங்க, பயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்றதை தேடினாலே நமக்கு ஒரு தீய சக்தி வந்துடும்ல பக்கத்தில். அப்போ ஏற்பட்ட தீய சக்திகள் உங்கள் கூட இருந்தால் அந்த தீய சக்திகள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மாற்றுற அளவுக்கு நல்ல சக்தி உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா நீங்கள் போய் ரேப் பண்ணுறதோ, மர்டர் பண்ணுறதோ, இல்லை போயிட்டு நீங்கள் கஞ்சா விற்கலைங்க. நீங்கள் உங்களை தேடி நிஜமாக இறைவன் புனிதமான பாதையை பிடிச்சிக்கிறீங்க. அது உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. அது தெரியாதான் தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இல்லறத்தில் இருந்துக்கிட்டு இதை பயிற்சி பண்ணுறதே மகா புண்ணியம். பிகாஸ் அந்த வீடே புனிதமாக இருக்கும். அப்பேற்பட்ட கோவிலை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. புரிஞ்சுக்கலன்னா விட்டுடுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அதுதான் தவிர வீட்டில் ஒத்துக்கலை அதனால் நான் செய்யலை, வீட்டில் ஒத்துக்கலை காதல் பண்ணாமல் இருக்கலாம்ல, எது காதல் பண்ணுறீங்க? வீட்டில் ஒத்துக்கலை வெளில போய் குடிக்காமல் இருக்கலாம்ல, எதுக்கு குடிக்கிறீங்க? வீட்டில் ஒத்துக்கலை தம் அடிக்காமல் இருக்கலாம்ல, எதுக்கு தம் அடிக்கிறீங்க? வீட்டுக்கெல்லாம் பிடிக்காது தான், ஆனால் நீங்கள் செய்கிறீங்கள, அது மட்டும் எப்படி ஒத்துக்கிறீங்க? அப்போது இதெல்லாம் காரணத்தை நம்ம மனிதர்கள் அழகாக தேடுவோம். ஆனால் யதார்த்தமாக உட்காந்து பயிற்சி பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இல்லை. அப்பேற்பட்ட பெண்களோ ஆண்களோ பயிற்சி பண்ணுறீங்கன்னா எப்பவுமே அந்த மகான்கள் உங்கள் கூடவே இருக்காங்க. கூடவேன்னா இப்படி பக்கத்தில் அது இல்லை, கூட இருக்காங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் யோசிக்கிற சிந்தனையிலே அவங்க உங்களை யோசிக்கிறதுனால தான் நீங்கள் அவங்கள யோசிப்பீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் ஓரபோரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓரபோரஸ் அப்படின்னா என்னென்னா, எது முன்னாடி வந்ததுன்னே தெரியாது. அதே தான் கடவுளும். ஸோ அதெல்லாம் பெரிய சாப்டரு. ஓரபோரஸ்னால் ஓபின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் வேறு ஒரு வீடியோவில். ஸோ ஆரோபோரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஆரோபோரஸ்ன்னு சொல்கிறாரு புதுசாக, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோபோரஸ் ஓபி அப்படின்னு போடுங்க. ஓகே, இப்போது லஹரி மாஷை வாழும்போது பல்ஸை அவர் ரெடியூஸ் பண்ணார், ஹார்ட் பீட் ரெடியூஸ் பண்ணார். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூச்சை கட்டிக்கிட்டு இப்படி உட்காருங்க. அப்படியே உட்காருங்க, உங்களுக்கே ஹார்ட் பீட் ஸ்லோ ஆகும். அப்போது இந்த சுகர் இஷ்யூ, டயபெட்டிஸு, ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் ஓடி போயிடும். இன்றைக்கி இருக்கிற மகா டாக்டர்ஸே இதை தான் பயிற்சி பண்ண சொல்கிறாங்க. உடல் பயிற்சியை இது செய், மூச்சு பயிற்சி செய்யுங்க. இதெல்லாம் அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் அந்த ஒரு பாடி இஸ் எ டெம்பிள். அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அது டெம்பிளாக பார்க்குறவனுக்கு தான் அது புரியும். டெம்பிள் இல்லாமல் நீங்கள் அசுத்தமாக பார்க்கும்போது அது அழிஞ்சு போகும். எல்லாத்தையும் டம்ப் பண்ணும்போது அது அழிச்சிடும் உங்களை. அப்பேற்பட்ட அந்த சிஸ்டமை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அந்த மூச்சு, அந்த வாயுவை எழுப்புறோம், அதை செக்ரிகேட் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறோம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிறது இல்லை, நேரில் பயிற்சி பண்ண தான் தெரியும். அதுக்கு தான் நம்ம யோகா $399 per month இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம யோகா சொல்லிக் கொடுக்குறோம், மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறோம். இது பண்ணால் தான் கிரியா யோகாவுக்கு நீங்கள் தகுதி ஆவீங்க. இதுதான் ரூல்ஸ். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்பட்ட லஹரி மாஷை இந்த கிரியா செஞ்சு
ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணுறாரு. ஹார்ட் பீட்டை அடிக்கலை, பல்ஸை அடிக்கலை. குண்டலினி ஏறுற அந்த டைம்லலாம் வந்துட்டு அவருடைய உடல் வந்துட்டு அப்படியே லைட் பாடி மாதிரி இருக்குது. அந்த லஹரி மகர்ஷியை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தை லஹரி மகர்ஷியை நினச்சாதான் அந்த ஃபோட்டோவே அங்கே விழுது, அந்த ஃபோட்டோ ரீலு. அப்போது அங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோ எடுக்கிறவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், பிரமிப்பு. எப்படி இது சாத்தியம், எப்படி இது முடியும், எப்படி ஒரு சராசரி மனுஷனால் இவ்வளோ சக்திகள், அதீத சக்திகளுக்கு வந்து அடைய முடியுது அப்படின்னா, அப்போ லஹரி மகர்ஷியை சொல்கிறாரு, நான் சக்திகளை அடையிறதுக்கு இதை பயிற்சி பண்ணலப்பா, கடவுள் என்ன நான் தான் அதுவா, அதுக்குள்ளே நுழையணும், அந்த கடவுள்ன்ற கடலில் கரைஞ்சிடணும், அதுக்காக நான் இது பயிற்சி பண்ணேன், கடவுள் போட்ட பிச்சைப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் லஹரி மகர்ஷி. அதனால் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பீங்கள்ல, நான் வந்து கற்றுக்கணுங்க, நான் வந்துட்டு பவர் பண்ணணும், எனக்கு தேர்ட் ஐ அவேக் ஆகிடணும். டே முட்டாள், எவ்வளோ ஆன்மீகவாதிங்க, மகான்கள், மகான்கள் அவங்கெல்லாம் வந்து இதுக்காக இதெல்லாம் பயிற்சி பண்ணல. இங்கே வந்துட்டு அறிவாளி மாதிரி, ஏதோ பேரறிவாளி மாதிரி எனக்கு அந்த பயிற்சி வந்துடும், 3வது கண்ணை திறந்துடணும், இதை பற்றிலாம் எந்த புத்தகத்தில் கூட அவங்க இதை பற்றி சொல்லலை. இதுதான் பயிற்சி பண்ணணும், இதுக்கு தான் இது பயிற்சி பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மகான்கள் வந்துட்டு இறைவனை நோக்கி மட்டும்தான் சிந்தனை சக்தி இருந்தது. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 இல்லை 1/2 கிலோ லட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் பேன்னு பார்த்து அதை வந்து நான் கோரி சாப்பிட்றோம். அப்பேற்பட்ட ஆசையில் வாழும்போது எங்கே கடவுள் தன்மை நமக்கு தெரியும்? இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. அதனால் கடவுள் தன்மை உணர்றதுன்றது சாதாரணம் இல்லை. அப்பேற்பட்ட வாழ்கிறவன் தான் ராஜாவுக்கு சமம். எதுக்கு ராஜான்றோம், எதுக்கு இதை வந்து ராஜயோகம்ன்றோம், கிரியா யோகம்ன்றோம்? ஏன்னா எல்லா யோகங்களும் கலந்தது தான் கிரியா, அதான் வாசின்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட யோகத்தை நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ராஜாவுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஆறீங்க. ராஜா என்பவர் யார்? கொடுக்குறவர். கடவுள்ன்றவர் யார்? கொடுக்குறவர். அவருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? ஒன்றும் கொடுக்கல. அன்பு கொடுத்தீங்களா? அது உங்களுக்கே நான் கேள்வியாக வைக்கிறேன். எனக்கு அது அன்பு கொடுத்துருக்கீங்களா? யோசிங்க. நம்ம இப்போ கடவுளுக்கு அன்பு கொடுத்துருக்குமா? கடவுளுக்கு அன்பு கொடுத்தா நம்ம அன்பாக இருப்போமே, அப்போ தானே நம்ம குடும்பத்தை அன்பாக பார்த்துக்க முடியும். அது நமக்கு வரலையே, அதை பற்றி நம்ம சிந்திக்கலையே. நம்ம ஏதோ வந்து கடவுளுக்கு அன்பாக இருக்குமா, அது இல்லாமல் அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு அது கிடச்சிருச்சா, இது கிடச்சிருச்சா, இது யோசிச்சுன்னு இருந்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக மாறணுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு வாட்டி தான் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அந்த ஒரு வாட்டி இருக்கிற அந்த பீப்புளை நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல குடும்பத்தை ஆன்மீக குடும்பமாக மாற்றுங்க. அதில் ஒரு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுங்கன்னா வெளியில் ஏற்றுற விளக்கு இல்லை, உங்களுக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது. தொப்பை ஏற்றுறது இல்லை, விளக்கு ஏற்றுங்க. உள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை வந்துட்டு பொறுமையாக ஆராயுங்க. அதை தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதை சொல்லி நான் விடைபடுறேன். லஹரி மகர்ஷி மாதிரி, சாய்பாபா மாதிரி மகான்கள் வந்துட்டு சொல்லிட்டு போன விஷயத்த இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்து கேட்டுட்ருக்கீங்கன்னா அதை கேட்குறதோட மட்டும் விடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இதில் ஜாயின் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். அப்படி தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கிரியா, தேர்ட் ஐ, குண்டலினி இதுக்காக அதுக்கு வரீங்கன்னா வராதிங்க. அப்படி இருக்கிற நீங்கள் 1.5 கோடி ரூபாய் கொடுங்க, 5 கோடி 10 கோடி கொடுங்க, நான் அதை கத்தே கொடுக்க மாட்டேன். பிகாஸ் இறைவன் தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடவுள் கொடுத்த பயிற்சி இது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்துட்டு பிஸ்னஸ் ஆகவோ இல்லை இது ஏதோ இதையும் போய் ஜாயின் பண்ணலான்னு ஃபேஷனுக்காக, இப்போ ஏன்னா கடவுளே ஃபேஷன் ஆகிட்டார், அப்பேற்பட்ட விஷயத்துக்காக இதுவெல்லாம் வராதிங்க. நீங்கள் அப்படி வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும், நான் உங்களை சேர்க்க மாட்டேன். இது சொல்லி வீடியோ விட்டு விடைபெறுறேன். நன்றி. ஹரி ஓம்.